கேக்குதா சார்? கேக்குதா? பார்த்திருக்கோங்க சார். சிறப்புல அந்தியத்துல மரக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்திய வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குழுவின் சார்பாக வருட வருடம் அந்த வரவேற்கிறோம் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே, சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேசலாமா? பேசலாம் சார். பேசலாம் பேசலாம் பேசலாம். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். பாலகிருஷ்ணன் பேசலாமா? பேசலாம் சார். பேசலாம் பேசலாம். சரி. வணக்கம் எல்லோருக்கும். சுகுமார் சீனிவாசன் மறுபடியும் பேசுகின்றேன். ஞானம் என்ற தலைப்பிலே நேற்று ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருந்தோம், மனம், துறவரம் பற்றி, கர்மயோகம் பற்றி. இன்று நாம் பேசப்போவது என்ன தலைப்பு என்னவென்றால், ஒரு எவ்வாறு இறப்பது என்று, எவ்வாறு இறப்பது என்பதை பற்றி பேசப்போகிறேன். அதாவது ஒரு நம்முடைய மிக பெரிய மகா பெரிய ஞானிகளில் ஒருவராகிய ரமணர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம். அந்த அதிலே அவருடைய ஆசிரமத்திலே ஒரு சீடர் இறந்து விடுகின்றார். அந்த சீடர் இறந்த பிறகு அப்பொழுது கூடியிருக்கின்ற சீடர்கள் மிகவும் கவலையுடன் இருக்கின்றார்கள். அந்த இறந்து போன சீடரை பற்றி பேசுகின்றார்கள். அப்பொழுது அங்கு வந்து ரமணர் கேட்கிறார், ஏன் என்ன இவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று கேட்க, அதற்கு பதில் சொன்னார்கள், இந்த நம்முடைய இருந்த இந்த சீடர் இறந்து விட்டார், அதனால் எங்களுக்கு மிகவும் கவலை. அவர் நம்மிடையே இருந்தார், இவ்வளவு காலமாக பழகி வந்தார், ஆனால் இப்பொழுது இல்லை. அந்த அந்த ஒரு கவலையும் துக்கமும் தான் எங்களுக்கு என்று சொன்னார். ரமணர் கேட்டார், நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் என்று. சீடர்கள் சொன்னார்கள், அவர் மரணம் அடைந்து விட்டார், அது நம்முடன் பழகிய அந்த தொடர்பு அது விட்டு போய்விட்டது, அவரிடம் இருந்த ஒரு ஒரு பந்தம், ஒரு நட்பு எல்லாமே விட்டு போய்விட்டது, அதனால் தான் அது கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ரமணர் சொன்னார், நீங்கள் அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணத்தை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு 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 அறியாமையின் காரணமாக மரணத்தை நீங்கள் ஒரு பெரிய நிகழ்வாக எடுத்துக்கொள்ளுகின்றீர்கள். அவ்வாறு இல்லை, அவ்வாறு கிடையாது. மரணம் என்பது ஒரு பெரிய தூக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறினார். மரணம் என்பது ஒரு பெரிய தூக்கம். அப்படி என்றால் என்ன? அதாவது அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மரணம் என்பது ஒரு பெரிய நிகழ்வு கிடையாது. அது எவ்வாறு மனிதர்கள் ஒரு இரவிலே தூங்குகின்றார்கள். நாம் எல்லோரும் இரவிலே தூங்கப் போகின்றோம். நமது படுக்கையை ஒரு சரி செய்துவிட்டு எல்லாவற்றையும் அந்த ஏற்பாடுகள் செய்துவிட்டு போய் உறங்கப் போகின்றோம். உறங்கிய பிறகு நாம் சுகமாக நம்மை மறந்து விடுகின்றோம், நம்மை சுத்தமாக மறந்து விடுகின்றோம். எந்த விதமான ஒரு அசைவு இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இறந்து போன உடலை போல் இருக்கின்றோம், சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். கனவுகள் வருகின்றன, அது அது ஒரு பக்கம் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு சுகத்தோடு நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மறுநாள் காலையில் எழுந்தால் ஒரு நிம்மதியாக இருக்கின்றது, உடல் ஓய்வு பெற்றிருக்கின்றது, உறுப்புகள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கின்றன. அந்த சமயத்தில் நான் நன்றாக தூங்கினேன் என்று நாம் சொல்லுகின்றோம், நன்றாக தூங்கினேன் என்று சொல்லுகின்றோம். இது அவ்வாறு சொல்லும்போது என்ன ஆகின்றது? அப்பொழுது அந்த தூக்கத்திலேயே என்ன நடந்தது? அந்த ஆன்மா இல்லாமல் போய்விட்டதா? இருக்கின்றது என்று சொல்லலாம், இல்லை என்று கூட சொல்லலாம். எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பு கிடையாது ஆன்மாவை பொறுத்த மட்டிலே. ஆனால் உடல் அமைதியாக இருந்தது, மனதிலே எந்த எண்ண ஓட்டங்கள் இல்லை, இருக்கக்கூடாது. நல்ல ஒரு தூக்கம் என்றால் மனதிலே எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக மனதிலே எண்ண ஓட்டங்கள் இருப்பதனால தான் மனம் ஓயாமல் அலைபாய்ந்து கொண்டிருப்பதனால தான் கனவுகளே வருகின்றன என்று கூட சொல்லலாம். ஒரு ஆழ்ந்த நித்திரையிலே, ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலே கனவுகள் என்பது இருக்காது. அப்பொழுது நாம் எல்லாமே ஒடுங்கி போய் நாம் சித்தத்திலே போய் மறுபடியும் வசிக்கின்றோம். அதாவது நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த அந்த மூலத்திலே போய் ஒடுங்கி விடுவதாக என்று சொல்லலாம். அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். எந்தவித சலனமும் இல்லாமல் நாம் ஒரு அமைதியாக ஆனந்தமாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அந்த தூக்கத்தை மரணம் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனென்றால்
அது எந்தவித ஒரு உடலுக்கு வலியோ, எந்த தொந்தரவோ எதுவும் இல்லாமல் நாம் ஆனந்தமயமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். மரணத்திலும் அப்படித்தானே நிகழ்கின்றது. மரணத்திலும் அப்படித்தானே நிகழ்கின்றது. மரணம் அடைந்தால் எந்தவித வலியும் இல்லை. எந்தவித ஆ என்ன சொல்லிக்கலாம், நோய் கிடையாது. எந்த விதமான உபாதனை உபாதைகள் கிடையாது. உபாதைகள் கிடையாது. வலி கிடையாது. பயம் கிடையாது. ஒரு மனசிலே ஒரு அச்சம் கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்பொழுது உடலுக்கு இவை எல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த அவஸ்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அவஸ்தையிலிருந்து நாம் வெளிப்பட்டோமானால், நாம் என்னவாகின்றோம் என்றால், ஆ சுகமாக இருக்கின்றோம். சுகமாக இருக்கின்றோம். அப்பொழுது ஏன் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? எப்படி தூக்கத்திலே நாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இருக்கின்றோமோ, அதைப் போலத்தான் நாம் இந்த மரணத்திலும் நாம் எல்லாவற்றையுமே துறந்து விட்டு இருக்கப் போகின்றோம். ஆனால் நாம் மரணத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதாவது விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றதோ, நம்ம உடலை விட்டு இந்த ஆன்மாவானது வெளியே செல்லுகின்றது என்பதை ஒரு 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 துக்கமான நிகழ்ச்சியாக இல்லாமல் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதனுடைய ஆன்மாவினுடைய பயணத்திலே இது தற்காலிகமாக வந்து சேர்ந்த இந்த உடலை விட்டு அது இன்னொரு உடலை நோக்கி செல்லுகின்றது. ஒரு சாதாரண மனிதர்களிடையே இல்லையா? மறுபிறப்பு இல்லாதவனுக்கு அந்த ஆன்மா எங்கும் செல்வது கிடையாது. அதோடு அவனுடைய பிறவித்த அந்த இறப்பு பிறப்பு என்ற சுழலிலிருந்து அவன் வெளியிலே வந்து விடுகின்றான். ஞானிகள் அவ்வாறுதான். அவர்கள் மறுபடி பிறப்பதில்லை. ஒரு மறுபிறப்பாளன் என்று சொல்வதே கிடையாது. அவன் பிறப்பே கிடையாது. இந்த இந்த பிறவியோடு அவனுடைய முடிந்து விட்டது. அந்த சக்கரம் என்பது முடிந்து விட்டது. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு மறுபடியும் இன்னொரு உடலிலே தேடி எடுத்து போய் மறுபடியும் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அது அந்த அத்தகைய துன்பங்களை மறுபடியும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்குமே என்ற கவலையே வரணும். வர வேண்டும். ஏனென்றால் இந்த பிறவியிலே இருக்கின்ற நமக்கு அடுத்த பிறவி எவ்வாறு வாய்க்கும் என்பது தெரியாது. அந்த பிறவியிலே நாம் என்ன கஷ்டங்கள் பெறப்போகின்றோம் என்று தெரியாது. என்ன நன்மைகள் அனுபவிக்கப் போகின்றோம் என்று தெரியாது. எங்கே பிறக்கப் போகின்றோம் என்று தெரியாது. எவ்வாறு பிறக்கப் போகின்றோம் என்று தெரியாது. ஆணாக இருப்போமோ, பெண்ணாக இருப்போமோ தெரியாது. எந்த நாட்டில் பிறப்போம் தெரியாது. இவ்வளவும் தெரியவில்லை. இதைத்தான் மறைத்தல் என்று சொல்வார்கள். இறைவனுடைய 5 தொழில்கள் ஒன்று இந்த மறைத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் 4வது தொழில். மறைத்து விடுகின்றான். நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதையும் மறைத்து விடுகின்றான். நாம் எங்கே போகப் போகின்றோம் என்பதையும் மறைத்து விடுகின்றான். அத்தகைய மறைத்தலை அவன்தான் செய்கின்றான். அதனால்தான் நமக்கு அந்த அந்த மறதியை உண்டாக்கி விடுகின்றான். மறதி என்றால் என்ன? நாம் கடந்த காலத்தை பற்றி நாம் சில எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வைத்து வரவழைக்கின்றோம். திருப்பி சொல்லுகின்றோம். அந்த 10 வருடம் முன்னால் இந்த விஷயம் நடந்தது. 20 வருஷம் முன்னால் இந்த விஷயம் நடந்தது என்றெல்லாம் நாம் திருப்பி வரவழைத்து சொல்லுகின்றோம். ஏன் முற்பிறவி ஞாபகத்தை வரவைக்க முடியவில்லை? ஏனென்றால் அங்கே இறைவன் ஒரு தடையை போட்டு விட்டான். உனக்கு அந்த ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுதான் மறைத்தல். அதே போல இறந்த பின் நான் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் மறைத்து விடுகின்றான். இதற்கு என்ன என்ன ஒரு நாம் அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவ்வாறு மறைத்தலின் மூலம் நாம் நம்மை இந்த பிறவியிலே நம்மை ஒரு உயர்நிலைக்கு தயார் செய்வதற்கான வழியை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணம். அவனுடைய ஆசையே அதுதான். நான் என்னை ஒரு உயர்ந்த பிறவிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்நிலைக்கு ஒரு ஒரு தகுந்த குருவின் மூலமாக ஒரு ஒரு தீட்சை பெற்றோ அல்லது நல்ல உபதேசத்தை பெற்றோ தன்னை பற்றி தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நமக்கு அவனுடைய இந்த வாழ்க்கையினுடைய பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கை இந்த பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு ஒரு உயர்ந்த எப்படி பரமபதத்திலே நாம் மேலே ஏறி சென்று கொண்டே இருக்கின்றோமோ, சரியான ஒரு கட்டத்திற்கு சென்றால் நாம் மேலே ஏற்றி செல்லப்படுகின்றோம். பல கட்டங்களை கடந்து மேலே செல்லுகின்றோம் பரமபதம் விளையாட்டிலே. அது நம்முடைய வாழ்க்கையைத்தான் குறிக்கின்றது. பரமபதம் சரியான கட்டத்தில் போய் சேர வேண்டும். அது நமது கையில் இல்லை. இருந்தாலும் நாம் முயற்சி செய்தால் அது கிடைக்கலாம். பரமபதத்திலே இந்த பாசிபிலிட்டிஸ் ஆர் நாட் தேர். அதாவது எந்த கட்டத்திலே, அதாவது ஏணி எந்த கட்டத்திலே இருக்கின்றது என்று அந்த கட்டத்துக்கு ஏற்றாற்போல் நாம் சோழியை போடுவதில்லை. போட்டாலும் என்ன விழும் என்று தெரியாது. ஆனால் அது நடக்கின்றது. அப்பொழுது நாம் நம்மை நடக்க வைக்கின்றார்கள் என்றுதானே சொல்ல வேண்டும்.
நான் செய்விக்கப்படுகின்றேன், நான் செய்யவில்லை, நான் செய்விக்கப்படுகின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இது மரணத்தை பற்றியது. எனவே மரணத்தை பற்றிய ஒரு கவலை தேவையில்லை. ஏனென்றால் மரணம் வந்து ஒரு பெரிய தூக்கம். அதிலே உடம்பினுடைய உபாதைகள் முற்றிலும் மறைந்து விடுகின்றன. நீ உடலோடு இந்த உயிரை வாழும்பொழுது என்னவாகின்றது என்றால், நீ எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சீரழிந்து துன்பங்களை அனுபவித்து என்ன செய்கின்றோம் என்று திக்கு தெரியாமல் அலைந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றோம். அப்பொழுது மரணம் வந்தது மூலம் இந்த உடலினுடைய உபாதைகள் குறைந்து விடுகிறது, சுத்தமாக இல்லாமல் போய்விடுகின்றன. அப்போது மரணத்தை வரவேற்க வேண்டுமா இல்லையா? இல்லையா? அத்தகைய ஒரு கருத்திலே தான் அவர் ரமணர் சொன்னார். அதனால் மரணத்தை கண்டு பயப்படாதே. ஆனால் நான் என்ன அதுவெல்லாம் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீ வாழும்போதே நீ மரணம் அடைய வேண்டும் இப்பொழுது என்று சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லுகின்றார்? வாழும்பொழுதே மரணம் அடைய வேண்டும் என்பதுதான் மற்ற ஞானிகள் என்ன சொல்றாரு, டை பிஃபோர் டெத், டை பிஃபோர் டெத், இறப்பிற்கு முன்னால் இறந்து விடு என்று. இது எவ்வாறு நடக்கும்? அதைத்தான் நாம் முதலிலேயே பேசி இருக்கிறோம். டை பிஃபோர் டெத் என்று சொல்லப்படுவது நான் என்ற அகத்தையை இழப்பது. நான் நான் யார் என்று கேள்வி விசாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற இந்த நான் யார் என்ற கேள்வியின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற பதில் என்னவென்றால், இறுதியிலே என்ன கிடைக்கும் என்றால், நான் என்று யாருமே இல்லை என்ற ஒரு பதில் தான் இந்த விசாரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் ரமணன் சொல்லுகின்றார், நீ விசாரித்துக் கொண்டே இரு. நான் யார், இந்த எண்ணம் எங்கிருந்து வருகின்றது, யாருக்கு வருகின்றது என்றெல்லாம் விசாரித்துக் கொண்டே இரு. விசாரம் செய்து கொண்டே இரு என்றால் இறுதியாக நீ எங்கே சென்றடைவாய் என்றால், நான் ஒன்றுமே இல்லை, நான் இந்த உடல் அல்ல, நான் மனமல்ல, நான் அல்ல, நானாக நினைத்துக் கொண்டிருக்க நான் கிடையாது என்று சொல்லிவிடுகிறேன் என்று என்ற பதில் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது அந்த நான் என்றது அழிகின்றது அல்லவா, அதுதான் இறப்பு. நான் என்ற அகந்தை அழியும் பொழுது, அந்த ஈகோ அழியும் பொழுது, தன்முனைப்பு என்று தமிழிலே சொல்லப்படுகின்ற ஈகோ அழியும் பொழுது நான் இல்லாமல் போய்விடுகின்றேன். அங்கு ஒரு செய்வதற்கு ஒரு கர்த்தா இல்லாமல் போய்விடுகின்றார். அப்பொழுது அந்த நான் என்று அழியும் பொழுது நானும் நீயும் ஒன்று என்ற ஒரு ஆன்மநேய பாவம் உருவாகின்றது. ஆன்மநேய பாவம் எல்லாமே ஒன்றுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய தமிழ் புலவர் சொன்னார் அல்லவா? அதே போல நீயும் நானும் ஒன்றுதான் என்ற ஒரு மனம் ஒருமையிலே இருக்கும். ஒருமையுடன் நீ திருமலரடி நினைக்கின்ற என்று வள்ளலார் பாடுவார். ஒருமை என்றால் நான் நீ வேறல்ல, நானும் நீ ஒன்றுதான். அத்தகைய ஒரு மனோபாவம் வரம் என்றால் அந்த நான் என்கின்ற அகந்தை அழிய வேண்டும். அந்த நான் என்ற அகந்தை அழிந்தால்தான் அந்த மரணம் நிகழும். உயிருடன் இருக்கும் பொழுதே மரணம் என்பது உடல் சம்பந்தமான மரணம் அல்ல, நான் என்ற மனம் அழிகின்றது. அதைத்தான் அவர் என்ன சொல்லுவார் என்றால் மனோநாசம் என்று சொல்லுவார். மனத்தை நாசம் செய்வது, மனதை அழிப்பது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக இழந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதை பற்றி முதலிலே நிறைய பார்த்திருக்கின்றோம். மனோநாசம் என்று சொல்லப்படுவதுதான் இந்த டை பிஃபோர் டெத் என்று சொல்வார். மனதை ஒரு ஒடியாக நான் என்ற தன்முனைப்போடு இருக்கின்றதை மொத்தமாக அழித்து விட்டால் அங்கு நான் இல்லை. அப்பொழுது என்னுடன் இருப்பது எல்லாமே இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கின்றது. இங்கே ஒரு இறைத்தன்மை இருக்கின்றது, என்னை சுற்றிலுமே இறைத்தன்மை இருக்கின்றது. அது வெவ்வேறு உருவங்களாக இருக்கின்றது, வெவ்வேறு வடிவங்களாக இருக்கின்றது என்மை புலப்படும். அதுதான் ஆன்மநேய பாவம். அதை தான் டை பிஃபோர் டெத் என்று ஞானிகள் சொன்னார்கள். அதைத்தான் அவர்கள் சாஸ்திரங்களில் என்ன சொல்கின்றார்கள், அதற்கு என்ன பெயர் என்றால் துவிஜன் என்று பெயர். சம்ஸ்கிருதத்திலே துவிஜன் என்று சொல்லுவார்கள். அந்த துவிஜன் என்பது அவனுக்கு அந்த ஞானம் பெறுகின்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற தீட்சையின் போதுதான் இந்த மறுபிறப்பாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவனை மறுபடியும் பிறக்க வைக்கின்றார்கள். அதாவது அவன் உயிருடனே இருக்கும் பொழுதே அவனை மறுபடியும் பிறக்க வைப்பது என்பது என்னவென்றால், அவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து அவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதன் மூலம் நான் யார் என்று தெரிந்து தன்னை அறிகின்றான். நான் யார் என்று தெரிந்து கொண்டு தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்தான் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் பாடுவார் அல்லவா? அந்த தன்னை அறிதல் நடக்கும். அந்த தன்னை அறியும் பொழுது அவனுடைய அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றது, மனோநாசம் ஏற்படுகின்றது. அதன் மூலம் அவன் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அனுபவிக்கின்றான், உணர்கின்றான். அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடு அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்றான். இதைத்தான் அவனை அந்த இடத்திலே அவனை மறுபிறப்பாளன் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் ஜீசஸும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நிக்கோதேமு என்ற ப்ரொஃபசர் அவரிடம் கேட்கும்பொழுது, நான் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்.
அதற்கு இறைய இயேசு சொல்லுகின்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. அதை கேட்டு ஆச்சரியமுற்ற அந்த அறிஞர் ப்ரொஃபசர் அவர் கேட்கின்றார், நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமா? அதாவது மற்றொரு தாயினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டுமா? அதாவது மாமிச பிறப்பா என்று கேட்பாங்க. மாமிச பிறப்பு என்றால் தாயினுடைய வயிற்றிலே இருந்து வருவதுதான் மாமிச பிறப்பு. நான் தாயினுடைய வயிற்றிலிருந்து வர வேண்டுமா என்று கேட்பார். அதற்கு ஜீசஸ் சொல்லுவார், இல்லை, அது மாமிச பிறப்பு, நீ பிறக்க வேண்டியது ஆவி பிறப்பு என்று சொல்லுவார். சார் கேக்குறேன், அன்மியூட் பண்ணுங்க. சுகுமா சார் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, கண்டினியூ பண்ணிக்கோங்க, கண்டினியூ ஓகே. பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நிக்கோதேமு என்ற ப்ரொஃபஸரிடம் இவர் என்ன சொல்வார், நீ மறுபடி பிறக்க வேண்டும், அது ஆவி பிறப்பு என்று சொல்வார். அங்கு ஆவி பிறப்பு என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அது ஞானம் பெறுவது. நமது கலாச்சாரத்தின்படி நாம் என்ன சொல்வார்கள், நம்முடைய சாஸ்திரத்தின்படி அது வந்து ஞானம் பெறுவதைத்தான் அவர் ஆவி பிறப்பு என்று சொல்லுகின்றார். இதைத்தான் அவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்கின்றார் என்றால், இந்த தேவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் நீ மறுபடியும் மனம் திருந்தி குழந்தையாக மாறி வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது இன்னொரு இடத்திலேயும் சொல்லுகின்றார் பைபிளிலே. அதற்கும் இதே அர்த்தம்தான். நீ குழந்தையாக மனம் மாறி வர வேண்டும் என்றால் நீ உன்னுடைய மனதை தொலைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனதை தொலைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனம் தொலைந்தால் என்னவாகின்றது என்றால், நாம் குழந்தைத்தனமானவனாக மாறிவிடுகின்றோம். குழந்தைத்தனமானது என்றால் குழந்தையாக மாறுவதில்லை, நமது மனது ஒரு கள்ளங்கபடற்ற மனதாக மாறிவிடுகின்றது. அதைத்தான் அவர், நீ மனம் திருந்தி மறுபடியும் குழந்தையாக மாற வேண்டும், அப்பொழுதுதான் உன்னால் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை அடைய முடியும் என்று சொல்வார். இதைத்தான் மறுபடியும் இந்த டே பிஃபோர் டெத் என்று சொல்வது, குழந்தையாக மாறுவது, மறுபடி பிறப்பது, எல்லாமே எல்லா ரமணராகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், அல்லது நம்ம வள்ளலார் ஆகட்டும் சொல்வது அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது இதுதான். இதைத்தான் அவர்கள் குறிக்கின்றார்கள். இதை பற்றித்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. முடிச்சுட்டேங்க. நன்றி சார், முடிச்சுக்கலாம். ஓகே. நான் வெளியே இருக்கேன், ஒரு எமர்ஜென்சி வெளியே இருக்கேன், அட்மின் இல்லாதனால பண்ணிட்டு. சரி, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார்.